A vehicle travels half the distance with speed v and the remaining distance with speed 2v. Its average speed is. So questionல ஒரு vehicle கொடுத்துருக்காங்க. It travels half a distance சொல்லியிருக்காங்க. So half distance வந்து d by 2ன்னு வச்சுப்போம். Distance d, half distanceனா d by 2. d by 2 distanceக்கு speed v கொடுத்துட்டாங்க. Remaining distance. So total distance நம்ம dன்னு எடுத்துப்போம். அப்போ remaining distance என்ன வரும்? இன்னொரு d by 2. அதோட ஸ்பீட் வந்து 2vன்னு கொடுத்துருக்குறாங்க. We have to calculate average speed. So average speed அப்படின்னா என்ன நமக்கு ஃபார்முலா வந்து so average speed which is equal to total distance divided by total time. Total distance divided by total timeங்கிறது தான் வந்து average speed. சரி, இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது டி, டோட்டல் டைம். சரி, ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு டைம் t1 வச்சுப்போம், இன்னொரு ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு டைம் t2ன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் டைம்ங்கிறது வந்து t1 ப்ளஸ் t2. இப்போ இந்த t1 t2 எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? d டிவைடட் பை t1. டைமுங்கிறது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டிஸ்டன்ஸ் d by 2 divided by speed வந்து v வரும். அப்போ d by 2v. இப்போ t2க்கும் distance வந்து d by 2. அதோட speed வந்து 2v. அப்போ 2 2s are நமக்கு 4vன்னு கிடச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா we'll get d divided by d கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 divided by 4 plus 2 divided by 8v. So 8v divided by 6 வந்துரும். So 2 3s are 6, 2 4s are 8. So 4v divided by 3. So average speed வந்து 4v divided by 3. மேல் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். So option number C is the right answer.